ஹாய் வணக்கம். அந்த கிராம ஊராட்சி செயல்கள் 2025 வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி 2025 பணி வந்து எதனால தாமதமாயிட்டிருக்கு? கோர்ட் ஸ்டே ஆர்டரா? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? டிசம்பர் மந்த்ல என்ன கேஸ் போட்டிருக்காங்க? அ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். எனக்கு அந்த டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஆர்டர் காப்பீஸ் கிடைச்சிருக்கு. அத பத்தி வீடியோ போடுறேன்னு ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருந்தேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா அத பத்தி அந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஆக்சுவலா டிசம்பர் மந்த்ல வந்து மொத்தம் 3 கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து மொதல் கேஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். எந்த கேஸு யார் போட்டா, எந்த ஊர், என்ன நடந்துச்சு, பெட்டிஷன் போட்டவங்க என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல சைட்லேருந்து என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, ஜட்ஜ் என்ன சொன்னார், இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸ் அந்த காப்பியில் இருக்குது. நம்ம அதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சதில் வந்து கிராம ஊராட்சி செயலர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவுமே யாருமே கொடுக்காத இன்ஃபர்மேஷன். நீங்கள் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாருமே சொல்லாத இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் நான் வந்து டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் வேறு எந்த சேனல்லையுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நேற்று கூட ஃபார் அ சேஞ்ச் வந்து வேறு ஒரு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக போட்டாலும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் ஜாப் பற்றி போட்டிருந்தேன். அது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப். அது வந்து ஒரு பயிற்சியுடன் கூடிய ஸ்டைஃபன் கொடுக்குற ஒரு கூடிய வேலை. அதை பற்றியும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போட்டு அது ஒரு பெரிய கிளிப் ஒரு 24 நிமிஷம் வர மாதிரி போட்டிருக்கேன். நம்ம மக்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனோட லாங் டைம் லெங்க் வீடியோ போட்டாலும் பிடிக்காது போல், நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் பிடிக்காது போல். அது வியூஸே பெருசாக போகிற மாதிரி தெரியல. ஒரு ஹாஃப் டைம் முடிஞ்சிருச்சு. சும்மா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டு வாய்க்கு வந்தது சொல்லிட்டு போனால் மட்டும் அதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. ஸோ சப்போர்ட் பெருசாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமாகவும் நான் 2-3 வீடியோ இருக்குது. அதை மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு எப்படி வியூஸ் போகுது, எப்படி சப்போர்ட் இருக்குங்கிறத மட்டும் பார்த்துட்டு சேனல் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலான்னு இருக்கேன். ஸோ என்னென்னு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் நான் போடுறேன், இந்த டீட்டெயில்ஸ் போடுறேன். மொத்தம் 3 கேஸ் போட்டிருக்காங்க. முதல் கேஸை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல் கேஸ் வந்து இப்போது காப்பியில் இருக்கிற டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 டிசம்பர் 2025. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக உள்ள வீடியோவில் பார்ப்போம். கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஆர்டர் காப்பியோட பிடிஎஃப் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். 10/12/2025 மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் வந்து இந்த கேஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹானரபிள் ஜட்ஜ் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி புகழேந்தி அவர் தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. கேஸ் போட்டவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, பெட்டிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி சுகன்யா. அவங்க வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க. இவங்க எதனால் அந்த கேஸ் போட்டாங்க, இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத நம்ம சிம்பிளாக பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வேலை பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த தேதியில் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் டைம் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்து அவங்க டைம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டைமில் வந்து எந்த லிஸ்ட்டுமே வெளியே வரல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தது. அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. நம்மளாம் நினச்சிக்கிட்டோம் இந்தந்த ரீசன் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் டிசம்பர் மாதம் போன மாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அப்ளிகேஷனில் அவங்க கொடுக்கப்பட்ட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து செலக்டடான நான் செலக்டடான மெசேஜ் வந்திருக்கு. செலக்ட் ஆனவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அப்புறம் வெப்சைட்டில் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் செலக்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு செலக்ட் ஆகாதவங்களுக்கும் செலக்ட் ஆனவங்களுக்கு யூ ஆர் செலக்டட் ஃபார் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்திருந்தது. நிறைய பேருக்கு வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததெல்லாம் சொன்னாங்க. ஸோ இதுதான் அப்போ இருந்த ரெக்கார்டு. அப்போ வந்து ஹால் டிக்கெட்டு செலக்ட் ஆனவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது மட்டும்தான் வந்திருந்தது. மொத்த லிஸ்ட்டை வந்து வெளியிடலை. ஸோ இவங்க எந்த சம்மந்தப்பட்டு அந்த கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு எம்பிசி டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. இந்த பெட்டிஷனர் இந்த கேஸ் போட்டவங்க. இவங்க வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்காக 9/10/2025 வேலைக்கு போட்டு வந்திருக்காங்க. ஆனால் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்பு ரூல் 2023 படி வந்து ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இந்த வேலை வந்து நடைபெறலை. ஸோ என்னைய வந்து வேலைக்கு எடுத்துருக்கணும், எடுக்கலை. ஸோ இதை பற்றி விசாரணை பண்ணி இதை ரத்து பண்ணணும், என்னைய வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் அவங்க வந்து இந்த பெட்டிஷன் போட்டிருந்துருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது சம்மந்தப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த கேஸ் போட்டிருந்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆர்டர் தான் அந்த ஜட்ஜி கொடுத்துருக்காரு. டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணி பெட்டிஷனர் என்ன சொன்னாங்க, அது அவங்களோட அட்வொகேட் என்ன சொன்னாங்க, அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரல் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து
ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸில் இந்த வேலை நடைபெறலை, என்னை வந்து ஷார்ட் லிஸ்டட் பண்ணல, என்னோட என்னோட பேர் வந்து யூ ஆர் நாட் செலக்டட் ஃபார் இன்டர்வியூவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி இதை ரத்து பண்ணிவிட்டு எனக்கு வேலை கொடுக்கணும், இது கரெக்டான முறையில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெட்டிஷன் போட்டவங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சைட்லேருந்து ஆஜரான அட்வொகேட் ஜெனரல் வந்து இதை வந்து இந்த விதிப்படி ரூல் 3 படி தான் வந்து ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸில் தான் நடந்திருக்கு. ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் படி ரிட்டன் எக்ஸாம் எழுத்து தேர்வு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10th மார்க் அடிப்படையில், கல்வி தகுதி அடிப்படையில் இன்டர்வியூ பேஸ் பண்ணி இந்த வேலையை எடுக்கலாம். எல்லாமே வந்து ஆஸ் பர் ஜிஓ நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓ பற்றி நமக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஜிஓ எம்எஸ் நம்பர் 198. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதைப்படி தான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் அதில் கொடுக்கப்பட்ட ஜிஓவில் கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் படி தான் இந்த வேலையை நாங்கள் எடுத்திருக்கோம். எந்த விதியும் மாறலை, ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு சைட்லேருந்து ஆஜரானவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை நீங்கள் முழுசாக படித்து பார்த்தீங்கனாலே தெரியும், இவங்களுக்கு இந்த அப்ளை பண்ணவங்களுக்கு ஜிஓ வந்ததே தெரியல போல. ஜிஓவில் என்ன நடந்திருக்கு, ஜிஓவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னே தெரியல. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இவங்க நினச்சி போட்டுக்கிறது என்னென்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை மட்டும் படிச்சுட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து உள்ளதை மட்டும் 10th குவாலிஃபிகேஷன் 8வது வகுப்பு வரை தமிழை படிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் படிச்சுட்டு அதுபோக வந்து லிஸ்ட்டு வெளியிட்டப்போ வந்து யூ ஆர் நாட் செலக்டட், யூ ஆர் செலக்டடுங்கிற டீட்டெயில் மட்டும் தான் வந்துச்சு. வேறு யாருக்கு மொத்தமாக எல்லோரும் செலக்ட் பண்ணவங்களோட மொத்த லிஸ்ட்டும் வெளியே வரல, மொத்த டீட்டெயில்ஸும் வெளியே வரல. ஸோ இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் போட்டதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் போட்ட ஆரம்பித்தது தான் வந்து இப்போ வேலை வந்து இன்டர்வியூ நடக்காமல் தள்ளி போகிறதுக்கான காரணம். அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேஸோட இறுதியில் வந்து ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்கள் வந்து மொத்த லிஸ்ட்டையுமே வெளியிடணும், வெப்சைட்டில் வெளியிடணும். இது வரைக்கும் வெளியிடலை அப்படின்னா இது வரைக்கும் நடந்த மொத்த லிஸ்ட்டையுமே வந்து வெளியிடணும்னு இவங்க இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. இதை ஃபைனலில் இதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தடுத்து வரும். ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தமாக வந்து லிஸ்ட்டை வந்து நம்ம வெப்சைட்லேயே போட்டாங்க. இல்லைன்னா இந்த கேஸ் அவங்க போடலை அப்படின்னா அந்த லிஸ்ட்டுமே நமக்கு வெளியில் வந்திருக்காது. ஸோ இதான் நடந்துச்சு. மேற்கொண்டு இதில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு வந்து என்னென்ன நடந்துச்சு, நாங்கள் எப்படி நேர்மையாக நடத்தினோம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எம்பிசி கேட்டகரி, ஆதரவற்ற விதவு கேட்டகரி சேர்ந்தவங்க. மொத்தம் 39 போஸ்ட்டில் 2 போஸ்ட் வந்து எம்பிசி டிஎன்சி ஜெனரலுக்கும், 2 போஸ்ட்டு எம்பிசி டிஎன்சி உமனுக்கும், 2 போஸ்ட்டு ஃபார் எம்பிசி டிஎன்சி அதாவது ஆதரவற்ற விதவிக்கும் ஒதுக்கப்பட்டது. அதில் வந்து எத்தனை மார்க்கு கட் ஆஃப் இருந்துச்சு, இவங்க எத்தனை மார்க், இந்த சுகன்யாங்கிறவங்க எத்தனை மார்க் வாங்கியிருந்தாங்க, ஸோ எதன் அடிப்படையில் வந்து நாங்கள் எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸாக அதில் போட்டிருக்காங்க. இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்னதான் இதில் இருக்கிற ஓவரால் இருக்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ கட் ஆஃப், எதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இவங்களை எடுத்தோம், நாங்கள் வந்து நேர்மையான முறையில் தான் எடுத்திருக்கோம், ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் தான் எடுத்திருக்கோம். பெட்டிஷன் போடப்பட்டவங்க சொன்ன மாதிரி இதில் எந்த ஒரு நேர்மையற்ற முறையிலும் எந்த தவறுகளையுமே நடக்கலை அப்படிங்கிறத தான் இவங்க வந்து டீட்டெயில்ஸாக வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஜட்ஜ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அது அடுத்த பேஜில் வரும், அதை பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ 2 பக்கம் விசாரிச்சுட்டு இந்த வழக்கில் வந்து எந்த ஒரு ஒழுங்கான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேஸே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபைனலாக வந்து ஆர்டர் காப்பி, ஆக்சுவலாக ஜட்ஜி கொடுத்த ஆர்டர் காப்பி, ஜஸ்டிஸ் மிஸ்டர் புகழேந்தி கொடுத்த ஆர்டர் காப்பியோட நகல் தான் இது மொதல் கேஸு. சுகன்யாங்கிறவங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க போட்டால் மொதல் கேஸு. இது நான் ஓவரால் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை உள்ள முக்கியமான என்ன விவரமோ அதை சொல்லியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸாக வேணும்னா இப்போ நான் போட்ட வீடியோஸில் உள்ளதை எடுத்து ரீட் பண்ணி பார்த்துச்சுங்க, ரொம்ப தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா. ஏன்னா நம்ம 1 by 1 வாசித்து அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோ லெங்க்த்தாக போகும். அதை யாரும் இங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி யாரும் இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டால் மட்டும்தான் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு அதையும் ஸ்கிப் பண்ணி பார்க்குற ஆட்களாக தான் இருக்கிறாங்க வியூவர்ஸு. ஸோ ஓவரால் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். அதுவே கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸாக வேணும்னா 1 by 1 நீங்கள் அதை ரீட் பண்ணி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஸோ இதுதான் மொத்தம். இதில் கேஸ் டீட்டெயில்ஸ், கேஸ் நம்பர் எல்லாமே இருக்கும், யார் ஜட்ஜி எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ இந்த கேஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மொத்த லிஸ்ட்டு வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 கேஸ் போட்டிருக்காங்க. அது என்னென்னு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம்.
ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கேஸ் வந்ததுனால தான் வந்து இந்த கேஸு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் வந்து ஸ்டே ஆர்டர் கோர்ட் ஸ்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நியூஸ் பேப்பர்லையும் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து ஸ்டேயை பற்றி எதுவுமே பேசலை. மொத்தமாகவே இந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கேஸ் அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. இது ஆர்டர் காப்பி தான். இன்னும் ஒரு 2 கேஸ் இருக்குது. மொத்தம் 3 கேஸ் நமக்கு கிடச்சிருக்கு. டிசம்பர் மாதத்தில் செக் பண்ணி பார்த்ததில் மொத்தமே 3 கேஸ் தான் போட்டிருக்காங்க. இது கேஸோட டீட்டெயில்ஸ் தான். அடுத்த 2 கேஸ் டீட்டெயில்ஸை பற்றி அவங்க யார், எந்த ஊர்லேருந்து போட்டாங்க, எது சம்மந்தப்பட்டு அவங்க போட்டிருக்காங்க, என்ன எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த கேஸை வந்து மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. இதில் வந்து கோர்ட் ஸ்டே அப்படிங்கிறதே வரல. ஸோ அடுத்த 2 கேஸில் என்ன நடந்துச்சு, அதுலேயும் ஸ்டே வந்துச்சா இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் போட்டதில் நடந்த அட்வான்டேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த லிஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் வெளியிட்டாங்க. வெளியிட்டதுனால தான் நமக்கு மனசுக்குமே திருப்தியாக இருந்துச்சு. உண்மையிலே இது நேர்மையான முறையில் தான் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதுலேயும் ஒரு சில தவறுகள் நடந்துச்சு. அதை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் போட்டிருந்தோம். உண்மையாக ஆக்சுவலாக நடந்த தப்பு என்ன அப்படிங்கிறத அப்பட்டமாக நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அதுதான் நடந்துச்சு. வேறு எந்த தவறு நடக்கல. அந்த தவறை பற்றி யாருமே பேசலை. ஸோ அது சம்மந்தப்பட்டு யாரும் கேஸ் போட்டிருந்தா கூட இந்த கேஸ் நின்றுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே கேஸ் போடணும், இது இழுத்து அடிக்கணுங்கிறது நம்மளோட எண்ணம் கிடையாது. நடக்கிற வேலை வந்து நேர்மையான முறையில் நடந்து எடுக்கணுங்கிறத நம்மளோட இது. ஸோ அவங்க சீக்கிரம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இந்த வேலையை போடணும் தான் நம்மளோட எதிர்பார்ப்புமே. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ கைஸ் இதுதான் கண்டிஷன். அந்த இது போட்டிருக்கிற பிடிஎஃப்ல ஆர்டர் காப்பியில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் அதில் என்ன விஷயமோ அதை நான் சொல்லிட்டேன். அதில் கேஸ் டீட்டெயில்ஸ், கேஸ் நம்பர் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. அதை பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு அடிஷ்னலாக இருக்க 2 கேஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். எப்பவும் சொல்கிறதான் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.